ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஆரம்பிச்சு 99 வருடம் கழிச்சு 100வது வருடத்தை நாம் நுழைஞ்சிருக்கோம். 1925ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜயதசமி நன்னாளில் இந்த சங்கம் துவக்கப்பட்டது. 100 வருடங்கள் ஆச்சு. எப்போ ஆரம்பிச்சது? 1925. சிலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், கேள்விகள் பல சமயம் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த சமயம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த சங்கத்தை எதுக்காக ஆரம்பிச்சிங்க, சுதந்திரத்துக்காக ஏதாவது நீங்க போராடி இருக்கிறீங்களா, இப்படியெல்லாம் கேட்டவங்க இருக்காங்க. உண்மையில தேச போராட்டம், சுதந்திர போராட்டம்ங்கிற நெருப்புல மலர்ந்த மலர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். 1947 இந்த தேசத்தினுடைய விடுதலை கிடைச்சது. 47 சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த தேசத்துக்காக இறுதியில மக்களை வழி நடத்திய மகான், அந்த காந்தி மகான், அவர் இருந்த இடம் எங்க? மகாத்மா காந்தி கல்கத்தாவில். சுதந்திர போராட்டத்தினுடைய கொண்டாட்டங்கள்ல அவர் கலந்துக்கல. அவருடைய மனசுல இருந்ததெல்லாம் தேசம் பிரிஞ்சு போச்சு, ரத்த ஆறு ஓடுதே, இப்படியா எதிர்பார்த்தோம் சுதந்திரத்தை. இந்த நாட்டினுடைய ஒரு பெரும் பகுதியை பிளந்து இந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள், எல்லைக்கு அந்த பக்கம் வாழ்ந்த இந்துக்கள் எல்லாம் அந்நியர்களாகி போயிட்டாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு துரத்தப்படுறாங்களே, எங்க பார்த்தாலும் கலவரம் நடக்குதே, எங்க பார்த்தாலும் இருளா இருக்குதே, இப்படின்னு மனசு உடைஞ்சு போய் அந்த கலவரங்கள்லாம் அடங்குறதுக்காக கல்கத்தாவில் உண்ணாவிரதம் இருந்தார். ஆகஸ்ட் மாசத்துல. செப்டம்பர்ல மறுபடியும் டெல்லிக்கு வரார், அங்கேயும் கூட உண்ணாவிரதம் இருந்தார். இதெல்லாம் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு துர்கா தாஸ்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றார், மகாத்மா காந்தியினுடைய அடுத்த பிரையாரிட்டி, அவர் அடுத்து முன்னுரிமை கொடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, சுதந்திரம் வந்த உடனேயே ஊழல் வந்துருச்சு. இப்ப மட்டும் இல்ல, சுதந்திரம் வந்த உடனே ஊழல். அது என்ன ஊழல்? அன்னைக்கு மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்த அரசியல்வாதிகள் தன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களை பதவியில் அமர்த்துறதா இருக்கலாம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்குகள் நடுவில் அதனுடைய தீர்ப்பில் குறுக்கிறதா இருக்கலாம், கருப்பு சந்தையா இருக்கலாம், வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் கேட்டு மகாத்மா காந்தி ரொம்ப மனசு நொந்து போயிட்டார். அவர் சிந்தனை முழுக்க இந்த சமுதாயம், உண்மையில பாருங்க, பல ஆயிரம் வருஷமா ஒரு பண்பட்ட ஒரு சமுதாயத்துல ஆட்சி முறை நடைமுறை மாறுகிறது. இந்த ஜனநாயக நடைமுறைக்கு தகுதியுள்ள மக்களா நாம இருக்கிறோமா? அவர் மனசுல சிந்தனை வருது. ஆகவே அவர் யோசிக்கிறார், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் அவங்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய நேர்மையினுடைய அடையாளம் என்ன, இதெல்லாம் பற்றி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணணும், நல்லவங்களை அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இயக்கம் தேவை அப்படின்னு அவர் மனசுல ஒரு சிந்தனை வருது. ஆகவே அதுக்காக அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில இயக்கங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்துறா டெல்லியில. அதுல பெரிய வெற்றி கிடைக்கல. கடைசியில மகாத்மா காந்தி ஒரு புரட்சிகர நடவடிக்கையில் இறங்குறார். என்ன தெரியுமா? ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கொலையாளியினுடைய குண்டுகளுக்கு மகாத்மா காந்தி பலியானார். ஆனா 29ஆம் தேதி ஒரு அமைப்புக்காக கான்ஸ்டிடியூஷன் எழுதுறார், லோக சேவக் சங்கம் அப்படிங்கிற பேர்ல. ஆகவே இந்த காங்கிரஸை கலைச்சிட்டு, காங்கிரஸோட வேலை முடிஞ்சு போச்சு, சுதந்திரம் வாங்கியாச்சு, எல்லாரும் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே லோக சேவா சங்கம் மூலமா இந்த நாட்டில் நேர்மையானவங்களை மக்களுக்கு அடையாளம் காண்பிப்போம், வருங்கால சமுதாயத்துக்கு இது தேவைன்னு அதுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதினாரு, எல்லாம் பண்ணாரு. காங்கிரஸை கலைக்கவும் இல்லை, அந்த விஷயம் வெளியில வரல. ஆனா அந்த கான்ஸ்டியூஷன் முழுக்க ஹரிஜன் பத்திரிகையில வெளியில வந்தது லோக சேவா சங்கம். ஏன் இந்த சிந்தனை ஓட்டமாக மகாத்மா காந்தி மனசுல இருந்தது? அன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க, வாழ்வை கொடுத்தாங்க. கற்பனை என்ன இருந்தது? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்த உடனே எல்லாமே பாலாறு ஓடும், தேனாறு ஓடும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்துல ஏமாற்றம் மிஞ்சியது. இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுல வரக்கூடிய அந்த ஜனநாயகத்துக்கு, சுதந்திரத்துக்கு தகுதியான மக்கள் அவங்க இருக்கிறாங்களா?
இதத்தான் அதுக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1925 இங்க தொப்பி போட்டிருக்கார் அந்த பரம்பூஜனை டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். அவர் டாக்டர், மருத்துவம் படித்தவர், ஆங்கில மருத்துவம் படித்தவர் அந்த காலத்திலேயே 1917. அவர் யோசிச்சார், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வரணும்னு எல்லாரும் போராடி இருக்காங்க, அவரும் தீவிரமா போராடினார். இன்னும் சொல்ல போனா இளைஞர் இருந்த சமயத்துல கையில துப்பாக்கிகள் குண்டுகளோட போராடினவர். அனுசீலன் சமிதி அமைப்புல அந்த மைய குழுவில் இருந்தவர். கல்கத்தாவில் போய் படிக்க போனார். ஏன்னா அந்த அனுசீலன் சமிதிங்கிற அமைப்பு துப்பாக்கிகள் குண்டுகளோட வெள்ளக்காரன் நேத்து போராடணும்னு இருக்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய மையம் கல்கத்தா. அதுக்காக போனார் நாகபுரியிலிருந்து படிக்கிறதுக்காக. ஆனா அதனால சாதிக்க முடியல. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இளைஞர்கள் மட்டும் ரகசியமா செயல்பட்டு சுதந்திரத்தை வாங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆகவே வெகுஜன இயக்கத்துல இறங்கி வேலை செய்யலான்னு காங்கிரஸ்ல இறங்கி வேலை செய்தார். 1920 தீவிரமா காங்கிரஸ்ல வேலை செய்தார். 21 ஒத்துழையாமை இயக்கத்துல ஈடுபட்டு சிறைக்கு சென்று ஒரு வருடம் இருந்தார். அப்புறம் தீவிரமா யோசிச்சார், ஒரு டாக்டரா யோசிச்சார், இந்த நாட்டினுடைய நோய், அந்த நோயினுடைய மூலம் என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஆகவே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் போனதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் சுதந்திரத்தை எப்படி பெறலாம்னு யோசிச்சப்ப நாம சுதந்திரத்தை எப்படி இழந்தோம்னு இந்த டாக்டர்ஜி யோசிச்சார். இதெல்லாம் பலருக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆகவே மகாத்மா காந்தி சுதந்திரம் வந்த பிறகு ரொம்ப மனசுல வேதனைப்பட்ட விஷயம், இந்த நாட்டு மக்கள் நேர்மையானவர்களா இருக்கணும், எளிமையான வாழ்க்கை வாழணும், தலைவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழணும், இப்படிலாம் ஆசைப்பட்டார். ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களை தயார் பண்ற வேலையை அதுக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஆரம்பித்து விட்டது. ஆகவே சங்கம் 100 வருஷத்துல என்ன சாதிச்சீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் அவசியம். 1947 முன்னாடி பல காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ நேரம் பத்தாது. சங்கம் நாடு முழுக்க பரவி இருந்தது. அன்னைக்கு காங்கிரசுக்கு அடுத்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சொன்னா ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் தான். இன்னைக்கு நம்ம கூட இல்லாத பகுதிகளா இருக்கக்கூடிய பஞ்சாப், சிந்து, வங்காளம் இங்கெல்லாம் கூட சங்கம் இருந்தது. அதுல குறிப்பா மேற்கு பகுதியில, பாகிஸ்தான் பகுதியில அங்க இருக்கக்கூடிய பஞ்சாப்லயும் சிந்துலையும் சங்கம் ரொம்ப பலமாவே வளர்ந்திருந்தது. ஆனாலும் கூட சங்கம் பால பருவத்துல தான் இருந்தது. அந்த 22 ஆண்டுல நிறைய இளைஞர்கள், சிறுவர்கள் சங்கத்துல இருந்தாங்க. ஆனா பலமா இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில பிரிவினையை தடுத்து நிறுத்துறதுக்கோ சுதந்திரத்தை வரவழைக்கிறதுக்கோ போராடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னும் வரவில்லை. ஆனாலும் கூட பஞ்சாப்ல சங்கம் பலமா இருந்ததுனால பல ஆயிரக்கணக்கான இந்துக்களை உயிரோட திருப்பி கூட்டு வர வேலையை சங்கம் செய்ய முடிச்சது. லாகூர் நகரத்துல சங்கத்துடைய சுயம் சேவகி ஏராளமான காரியங்கள் செய்திருக்காங்க. அதுக்கு மேற்கு இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல விடப்பட்ட இந்துக்கள் அவங்க வந்து பாதுகாப்பா பிரச்சாரம் பண்ணி அவங்களை கூட்டு வந்து பாதுகாப்பா கொண்டு வந்து எல்லையை தாண்டி இங்க கூட்டு வர வேலையை முழுக்க பஞ்சாப்ல இருந்த சுயம் சேவர்கள் செய்தாங்க. அதே மாதிரி சிந்து பகுதி, அந்த சிந்து பகுதியில சிந்து நகரத்தின், சிந்து மாநிலத்தினுடைய தலைநகரம் கராச்சியில பாதிக்கு இந்துக்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அன்னைக்கு சுதந்திரத்துக்கு சரியா 10 நாளைக்கு முன்னாடி சங்கத்துடைய 2வது சரசங்கச்சாலுக்கு தாடி வச்சிருக்காரு பரம்பூஜனி மாதவ சதாசிவ கோல்வல்கர். 10 நாளைக்கு முன்னாடி 5ஆம் தேதி கராச்சிக்கு போறார். அந்த நேரத்துல 10,000 சுயம் சேவர்கள் அணிவகுத்து ஊர்வலமா வராங்க. பதசஞ்சல் நடந்தது. அங்க இருக்க இந்துக்கள் அங்க பொதுக்கூட்டத்துல, இது மாதிரி பொதுக்கூட்டத்துல ஊர்ல 3 லட்சம் இந்துக்கள் இருக்காங்க, 1.5 லட்சம் பேர் மைதானத்துல இருக்காங்க. அவங்க யாருமே அங்க பாகிஸ்தானை விட்டு, சிந்து மாநிலத்தை விட்டு வர தயாரா இல்லை. ஆகவே குருஜி ஒரு குறிப்பு கொடுக்கிறார், இங்க இருக்க இந்துக்கள் எல்லாரும் இங்க இருக்கிற வரைக்கும் RSS சேர்ந்த சுயம் சேவர்கள் யாரும் பாரத நாட்டுக்கு வந்துடக்கூடாது. அங்க இருக்க கடைசி இந்து பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் நீங்க அது உறுதி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆனா துரதிர்ஷ்டம் என்ன ஆச்சு? பாரத நாட்டில இருந்து பாகிஸ்தான் பிறந்ததுன்னு விரும்பி இங்கிருந்து போன இஸ்லாமியர்களை பஞ்சாப்ல இருக்க மாதிரி சிந்துல இருக்க இந்துக்கள் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க மதராசி ஹிந்து கம்யூனிட்டி அப்படின்னு ஒண்ணு கராச்சியில இருக்கு.
கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விருதாச்சலத்து பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த 100 குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாரியாத்தா கோயில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா மீதி இருக்க இந்துக்கள் எல்லாம் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க, துரத்தி அடிக்கப்பட்டாங்க. அந்த சிந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவையும் அங்கிருந்து பத்திரமா பரத நாட்டுக்கு சேர்த்து கொண்டு வர வேலையை சுயம் செய்யறாங்க. ஒரு ஆண்டுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க மாநில பொறுப்பாளர்கள் வந்து சேரப்படுத்துது. ஏன்? அவங்க எல்லாம் கைது பண்ணி வச்சிருந்தது பாகிஸ்தான் அரசாங்கம். சோ பிரிவினை சமயத்துல அங்க வாழ்ந்த இந்துக்கள் எல்லாம் பாதுகாத்து வர வேண்டிய வேலையை சங்கம் செய்யுது. ஆனா துரதிருஷ்டம், சுதந்திரம் வந்த சமயத்துல இங்க இருந்த அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், அன்னைக்கு இருந்த பிரதம மந்திரி சங்கத்தை சரியா புரிஞ்சுக்கல. அவருக்கு ஹிந்துனாலே பிடிக்காது. ஆக சங்கத்தை எதிரியா நினைச்சாரு, போட்டியா நினைச்சாரு. இந்த சங்கம் நாளைக்கு அரசியலுக்கு வந்துன்னா நமக்கு நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துருமோன்னு அவருக்கு கவலை வந்துருச்சு. ஆகவே எதிரியாவே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனாலும் கூட பாருங்க, 1962 நமக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வந்த சமயத்துல நாம அவங்களை எதிரியா பார்க்கல. முழு சமுதாயம் நம்மோடது, இந்த தேசம் நம்மோடது, தேசத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி ராணுவத்துக்கு போர்க்களத்துல எல்லையில போய் அங்க இருக்க வீரர்களுக்கு உதவி செய்தோம். நாமெல்லாம் சாமானிய மக்கள். RSS சொன்னா ராணுவ பயிற்சி எல்லாம் இங்க ஒண்ணு கிடையாது, நம்மெல்லாம் சாமானியர்கள். ஆகவே சங்கத்தினுடைய சுயம் சேவைக்கு அந்த ராணுவ வீரருக்கு நாம சாதாரண பொதுமக்கள் ரீதியா என்ன உதவி பண்ண முடியும்? அடிப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு உதவி பண்றது, ரத்த தானத்துக்கு ஏற்பாடு பண்றது, ராணுவத்தினுடைய மூமெண்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லாம் உணவளிக்கிறது, தற்காலிக அரசு மருத்துவமனை நிறுவுறது, இப்படி எல்லா வேலைகளையும். அதையும் தவிர எல்லையில போய் எங்க இருக்க வீரர்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? அங்கிருந்து ஏர் டிராப்பிங் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் போய் விழுந்தப்ப தன்னுடைய உயிரை துச்சமா நினைச்சு அந்த பொட்டிகள் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறது. இப்படி பல வேலைகளை செய்த உடனே அன்னைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி, இவர்களும் தேசபக்தர்கள் அப்பதான் புரிஞ்சுது. ஆகவே 1962 போர் முடிஞ்ச அப்புறம் 63 ஜனவரி மாசம் 26 அன்னைக்கு நடந்த ராணுவத்தினுடைய அந்த குடியரசு தின அணிவகுப்புல பொதுமக்களும் கலந்துக்கலாம், ஆகவே நீங்களும் கலந்துக்கலாம். சங்கத்தினுடைய காரியாலயத்துக்கு நேரடியா இன்விடேஷன் வந்து, அப்ப சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் சொன்னாங்க, நாங்க வந்தோம்னா யூனிஃபார்மோட தான் வருவோம், என்ன சொல்றீங்க? நாங்க முடிவு பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தகவல் வந்தது, நீங்க உங்களுடைய யூனிஃபார்மோட வந்து நீங்களும் அணிவகுத்து வரலாங்க. ஆகவே ராணுவத்துக்கு கூட உலகத்தில் எங்கேயும் ஒரு தனியார் அமைப்பும் அணிவகுத்து போனது கிடையாது. ஆனா சங்கத்துக்கு அந்த பாக்கியமும் பெருமையும் கிடைத்தது. 1963 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அழைப்பின் பேர்ல நாம நம்முடைய அணிவகுப்பு ஊர்வலம் அந்த சீன யுத்தத்தை ராணுவத்துக்கு உதவி பண்ணினாங்க. ஆக யுத்தம், போர், ஆபத்து காலங்கள் அப்படின்னு சொன்னா இங்க இருக்க அத்தனை பேரும் தேசபக்தர்கள். ஆகவே இயற்கை சீற்றங்கள் வரும்போது பல சமயம், உதாரணத்துக்கு பலவிதமான பூகம்பம் வரும்போது, புயல் வரும்போது, வெள்ளம் வரும்போது, இது நிறைய ஒரு லிஸ்டே சொல்லிக்கிட்டே போலாம். 1966 பீகார்ல பயங்கரமான பஞ்சம். அந்த சமயத்துல நம்ம வேலை செய்த பார்த்த லோகநாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் சங்கத்தை புரிஞ்சுக்கிட்டார். 1977 ஆந்திராவில் புயல், அப்போ வேலை செய்திருக்கோம். 79 மோர்வியில டேம் உடைஞ்சது குஜராத்ல. முதல்ல போய் அங்க போய் நின்னது நம்முடைய சுயம் சேவை தான். இந்திரா காந்தி அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. யார் இவங்க எல்லாம் ட்ரௌசர் போட்டு நிக்கிறவங்க எல்லாம்? அவங்க எல்லாம் RSS. அங்க குஷ்வந்த் சிங்னு ஒரு எழுத்தாளர் போய் பார்க்க போனாரு. அங்க நம்முடைய சுயம் சேவர்களோட கேம்ப் நடத்திக்கிட்டாங்க. அங்க இருந்தவங்களுக்கெல்லாம், அகதிகளுக்கெல்லாம், அங்க இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து உணவளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையில அதிகாலையில சமையல் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப குஷ்வந்த் சிங் விசாரிச்சார், என்ன இது அதிகாலையில சமைக்கிறாங்க, என்ன விஷயம்? இல்ல, இந்த முகாமில் இஸ்லாமியர்களும் இருக்காங்க, அவங்க ரம்ஜான் மாதம், அதனால அதிகாலையில சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக சமைக்கிறோம். ஆகவே சங்கத்துடைய சுயம் சேவர்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்யும் போது எந்த விதமான பாகுபாடும் காண்பிக்கிறது இல்லை. அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் முழு சமுதாயத்தை பற்றிய அன்பு. ஆகவே இப்படி அணை உடைச்சப்ப, பூகம்பம் வந்தப்ப, குஜராத்ல 2001 பூகம்பம் வந்தப்ப அடுத்த நிமிஷம் வேலையில இறங்கினாங்க. 2004 சுனாமி வந்தப்ப நான் கூட கடற்கரை ஓரமா தான் இருந்தேன். எத்தனை ஆயிரம் பிணங்களை நாம எடுத்தோம். நம்ம மக்களுக்கு தொண்டு பண்ணோம். அங்க இருக்க அந்த கடற்கரை ஓரமா இருக்க மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்கிற பணியா இருக்கலாம். அதே மாதிரியே 2015 இதே சென்னையில வெள்ளம் வந்த சமயத்துல RSSக்கு எங்க இருந்தும் குறிப்பு வரணும்னு அவசியம் இல்லை. எப்பா வெள்ளம் வந்துருச்சு போய் வேலை செய்யுங்க அப்படின்னு யாருக்கு குறிப்பு வரணும்னு அவசியம் இல்லை.
இங்க வெள்ளம் வந்தோடனே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், செல்போன் டவர் எல்லாம் படுத்துருச்சு, மொபைல் போன் வேலை செய்யல, சென்னைக்குள்ள யாரும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில நம்முடைய சுயம் சேவர் அங்கங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1-2 நாளைக்கு அப்புறம் தேடி 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 நம்ம எல்லா இடத்துக்கு போய் பார்த்தா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நம்முடைய சங்கத்தோட சுயம் சேவக்கு உணவை சமைச்சு தலையில வச்சுக்கிட்டு வீடு வீடா போய் கொண்டு கொடுத்தாங்க. ஒரு தம்பி கிட்ட கேட்டேன், எங்கெல்லாம்பா போனேன்னு. இது மாதிரி நாங்க மாம்பழம் சைடெல்லாம் போயிருந்தோம், அங்கெல்லாம் போயிருந்தோம். சரி, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணிருப்பேன்? ஆமா ஆமா தண்ணி ஓடிச்சு. உனக்கு நீச்சல் தெரியுமா? இல்ல நீச்சல் தெரியாது. அப்புறம் எப்படி போனேன்? நான் அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டே போனேன். ஒன்னும் ஆகலையா? இல்ல இல்ல, ஒரு இடத்துல தண்ணி இழுத்துது, நான் போஸ்ட பிடிச்சுக்கிட்டேன், என் கூட இருந்தவங்க 2 பேரும் என்ன பிடிச்சுக்கிட்டாங்க. இப்படி சமுதாயத்தின் பேரில் இருக்க அன்பின் காரணமா எப்ப ஆபத்து வந்தாலும் இயற்கை சீட்ட வந்தாலும் ஓடோடி சென்று வேலை செய்யறவங்க சுயம் சேவகர்கள். அதே மாதிரியே 2020 கொரோனா அந்த நேரத்துல எவ்வளவு காரியங்கள் செய்தோம். தடுப்பு மருந்துகள் இல்ல, அந்த மாதிரி கஷாயம் கொண்டு கொடுக்கறதா இருக்கலாம், மக்களுக்கு தொண்டு பண்றதா இருக்கலாம். இப்படி சங்கத்தினுடைய சுயம் சேவக சேவையினுடைய வடிவமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆகவே RSS ரெடி ஃபார் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. இது சங்கத்தினுடைய வரலாறு. அதே மாதிரியே இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாபெரும் காலம் கடந்த புராதனமான இந்து சமுதாயத்தை காப்பதற்காக. இந்த இந்து சமுதாயத்துக்கு வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல சாமி அந்த காலத்துல பழையெடுப்பு வந்த சமயத்துல எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை மீண்டு நிறுவனது. அந்த செய்தியை அகில பாரத வைட்டக்களை கேட்டுட்டு, ஏங்க தமிழகத்து இந்துக்கள் பாருங்க சாதிச்சுட்டாங்க, அன்னைக்கு படையெடுப்பு சமயத்துல எடுத்துட்டு போன சாமியை திரும்ப உள்ள வச்சுட்டாங்க, நீங்க அயோத்தியில எப்ப ராமருக்கு கோயில் கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டாங்க 1981. அந்த மாதிரி தமிழகமும் செய்திருக்கு. அதே மாதிரியே நாடு முழுக்க ஒற்றுமை உருவாக்குறதுக்காக கங்கா யாத்ரா, ஏகாத்மதா யஜ்ஞம், இப்படி நிகழ்ச்சிகள். அதே மாதிரி ராமருடைய பாலம், அதை பாதுகாக்கிறதுக்காக ராமசேது இயக்கம். அமர்நாத் பனிமலையில இந்துக்கள் புனிதமா நினைச்சு போகக்கூடிய அந்த பகுதியில டெம்பரரியா ஷெல்டர் போட்டு மக்கள் தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த 90 ஏக்கர் நிலத்தை கொடுக்க கூடாதுன்னு அங்க இருக்க பிரிவினைவாதிகள் ட்ரை பண்ணாங்க. ஆனா சங்கம் களத்துல இறங்கிச்சு, சுயம் சேவக் இறங்கினாங்க, நம்ம இந்து இயக்கங்கள் இறங்கிச்சு. 63 நாள் போராட்டம் நடத்தி லட்சக்கணக்கில் பொதுமக்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் மட்டும் இல்ல, ஒரு நாள் பெண்கள் மட்டும் ரோட்ல நிற்பாங்க லட்சக்கணக்கில், குழந்தைகள் மட்டும் ஒரு லட்சக்கணக்கில் நிற்பாங்க. அப்படி 63 நாட்கள் போராட்டம் நடத்தி அந்த அமர்நாத் யாத்திரைக்கான அந்த நிலத்தை நாம மீட்டோம். அமர்நாத் யாத்திரை நடக்கிறதுக்காக இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். 1975 இந்த நாட்டில் ஜனநாயகம் பறிபோனது, எமர்ஜென்சி, யாருக்கோ நெருக்கடி நிலை ஏற்பட்டது, கோர்ட்ல சொல்லிட்டாங்க இனி 6 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா பிரதம மந்திரி என்ன பண்ணாங்க, தனக்கு நெருக்கடியை தேசத்துக்கே நெருக்கடின்னு சொல்லி அறிவிச்சு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. கடுமையான தாக்குதல்கள்லாம் நடந்தது. அந்த நேரத்தில் சங்கம் துணிச்சலா வேலை செய்தது. எமர்ஜென்சி போய் 77 மீண்டும் அரசாங்கம் வந்தது. நாம பிரச்சாரம் பண்ணோம், எலெக்ஷன்ல தேர்தலில் பிரச்சாரம் பண்ணோம். ஆனாலும் கூட சங்கம் கூட தடை செய்யப்பட்டது. ஆனாலும் சுயம் சேவக் மனசுல வெறுப்பு இல்லை. சங்கத்துடைய அன்னைக்கு இருந்த சர்சங்க சாலக் சொன்னார், நடந்ததை மறப்போம், மன்னிப்போம், இனி தேசத்துக்காக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி. நாம யாரும் எதிரியா பாவிக்கிறது இல்லை. அந்த எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு நம்முடைய வேலை துரிதமா நடந்தது. அது மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கு பல அநியாயங்கள், ஆபத்துகள். இந்த காஷ்மீர் நம்மோடு இணைஞ்சப்ப நம்முடைய சட்டமேதை மகான் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்டத்தை மட்டும் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டார். காஷ்மீருக்கான சட்டம், அதுக்கான ஸ்பெஷல் ரைட்ஸ், தனி உரிமை 370 அவர் மறுத்துட்டார். ஆனாலும் அந்த 370 அன்னைக்கு இருந்த பிரதம மந்திரியினால வேற சிலர்னால அது எழுத வைக்கப்பட்டது. அதனால அங்கு பிரிவினைவாதம் வளர்ந்தது. அந்த 370 நீக்கப்படணும்னு ஆரம்பத்தில இருந்தே சங்கமும் சங்கத்தை சேர்ந்த அமைப்புகளும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு 2019 அந்த 370 நீக்கப்பட்டுடுச்சு. எந்த அளவுக்கு ஆகி போச்சு, இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் அமைதியா இருக்கு. 2016 ஆண்டுல ஒரு அம்மா ஷீலா ரஷீத்னு பேர், காஷ்மீர் சேர்ந்தவங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி
டெல்லியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த ஷீலா ரஷீத். எதுக்காக? இந்த மாதிரி பிரிவினை எண்ணத்தோட காஷ்மீரை தனியா பிரிக்கணும், ஸ்பெஷல் ரைட்ஸ். 370 எடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு 2019. ஆனா 4 வருஷத்துல அந்த அம்மாவோட நிலைப்பாடு மாறிடுச்சு. 2013 வருஷத்துல அவங்க என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காஷ்மீர் ஒன்றும் காசா இல்லை, ரத்த களரியே இல்லாமல் இன்னைக்கு அரசாங்கம் தீர்த்திருச்சு, ஆகவே பிரதம மந்திரிக்கும் உள்துறை அமைச்சருக்கு நான் வணக்கம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு. ஸோ தேசத்துடைய பிரச்சனைகளை பற்றி ஸ்வயம் சேவக் மனசுல என்னெல்லாம் அழுத்தம் இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துகிட்டு வருது. ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய பயிற்சி பெற்ற ஸ்வயம் சேவக் இன்னைக்கு பல இடங்கள்ல பொறுப்புகள்ல போனது மூலமா. அது மட்டுமில்ல, ராமருக்கும் கோயில் கட்டியாச்சு. ஆகவே இப்படியெல்லாம் இந்த இந்துக்களுக்கு வரக்கூடிய, இந்து சமுதாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். தமிழகத்துல கூட சேர்ந்த ஆண்டு சென்னிமலையில ஒரு சம்பவம் நடந்தது, பலருக்கு ஞாபகம் இருக்கும். இந்துக்கள் பகுதியில ஒரு ஆளு ஒரு வீடை கட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஜான் பீட்டர், அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அங்க மத பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். பக்கத்துல இந்த இந்துக்கள்லாம் போய் அவருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. உடனே போலீஸில் இது கொடுத்து புகார் கொடுத்து 2-3 இந்துக்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட நிக்கல அவங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தி அவங்க சொன்னாங்க, கந்த சஷ்டி கவசம் எந்த மலையில எழுதப்பட்டதோ அந்த சென்னி மலையை நாங்க கிறிஸ்தவ மலையா கல்வாரி மலையாக மாற்றுவோம் அப்படின்னு பப்ளிக்ல பேசுறாங்க. தமிழகத்தினுடைய சூழ்நிலை, தமிழகத்தினுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும் என்னெல்லாம் ஆகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அங்க நாம களமிறங்கணும். நம்முடைய அமைப்பு இந்து முன்னணி மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து வேலை செய்ததன் விளைவா என்னாச்சு, ஒரு பெரிய கூட்டம் திரண்டது. 25,000 பேர் கலந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை அவங்க சம்பந்தப்பட்ட அந்த ஜோசப்னு ஒரு பாதிரியார், அவர் அந்த ஜோசப், அதுக்கு இல்லாம பாதிரியார் ஸ்டீபன், இவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இப்படி இந்து சமுதாயத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை கவனிக்கக்கூடிய, அதை தீர்க்கக்கூடிய அமைப்பா இன்னைக்கு சங்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இயற்கை சூழ்நிலை நமக்கெல்லாம் தெரியும். வயநாடுல பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னு சங்கத்தோட சுயம்சேவக எண்ணிக்கை நல்லாவே இருக்குதாங்க கேரளாவில். அடுத்த நிமிஷம் நூற்றுக்கணக்கான சுயம்சேவர்கள் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மீட்பு பணியில. 2 சுயம்சேவர்களோட உயிர் கூட போயிடுச்சு அங்க. அந்த 2 சுயம்சேவக்கு சரத் பாபு, பிரஜீஷ் அப்படின்னு 2 சுயம்சேவகர் அங்க செய்த பணியை பார்த்துட்டு அங்க ஒரு பாதிரியார் சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய ஆல் இமானுவேல் சிஎஸ்ஐ சர்ச் அதனுடைய பாதிரியார் பிவி செரியன் அவர் பேட்டி கொடுக்கிறார். நான் என்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் RSS சேவா பாரதியில பற்றி எல்லாம், ஆனா எவ்வளவு தங்கமானவங்க இவங்க, உண்மையானவர்கள், அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட ஈடுபாட்டோட அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து என் மனசே மாறி போயிடுச்சு. என்னுடைய சர்ச்சில் தான் இப்பெல்லாம் அவங்களெல்லாம் தங்க வச்சிருக்கேன், பொருள் எல்லாம் அங்கதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காரு அந்த பாதிரியார். சோ ஸ்வயம் சேவக் அப்படிங்கிறவன் இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவர். ஆகவே இன்னைக்கு சங்கம் பல பிரச்சனைகளை தீர்த்து இருக்குது. சங்கத்தோ ஸ்வயம் சேவக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவளை மாறி இருக்காங்க. ராமருக்கு கோயில் கூட்டியை கட்டியாச்சு. ஆனாலும் கூட நம்ம பரமபூஜனை சத்சங்க சாலக் சொன்னார், என்ன சொன்னார், ராமருக்கு கோயில் கட்டியாச்சு, ஆனா நம்முடைய இதயத்துல ராமனுக்கு கோயில் கட்டணும், ராமனுடைய குணங்களை நம்ம மனசுல வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நாம செய்ய வேண்டிய பணி பாக்கி இருக்குது. சிலர் கூட நம்ம தொடர்பு பண்ணும்போது சிலர் சொல்லுவாங்க, என்னங்க உங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு பாருங்க, உங்க ஆளுதாங்க எல்லாம், உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுங்க, இனிமே நீங்க நினைச்சா எல்லாம் நடக்குங்க அப்படிங்க. ஆமாங்க, தலையில கிரீடம் வச்சாச்சு, ஆனா இடுப்புல தாங்க கோவணம் இல்லை. தலையில கிரீடம் வச்சாச்சு, ஆட்சி மாறியாச்சு, ஆனா முழு உடம்பும் ஆடை அணிகலன்களால நிரப்பப்பட்டு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் முழுமை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி மாறி இருக்கலாம், பிரச்சனைகள் தீர்ந்துகிட்டே வரலாம், ஆனா சங்கத்துடைய வேலை அடுத்த கட்டமா இங்க 3-5 படம் போட்டு காமிச்சிருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாற்றம் வர வேண்டும். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துல பண்பும் பண்பாடும் பயிற்றுவிக்கப்படுகிறதா? நம்முடைய குடும்பத்துல அன்பும் பண்பும் கலந்து இருக்குதா? நம்முடைய குடும்பம் இந்து குடும்பமா இருக்குதா?
நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கிறோமா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் தினசரி ஒரு வேளையாவது சேர்ந்து சாப்பிடுறீங்களா? இல்ல லாட்ஜி மாதிரி வசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? குலதெய்வ வழிபாடு இருக்குதா? இப்படி குடும்பத்தை பற்றி இது அரசாங்க சட்டம் போட்டோ அல்லது ஆட்சி மாறியோ நடக்க போறதில்லை. நாம ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வரணும். ஆகவே சங்கத்துடைய வேலை இன்னும் முடியல. குடும்பத்துக்குள்ள இன்னும் 4 மாற்றங்கள் இங்க படம் இருக்கு. அந்த 4 கூட குடும்பத்துக்குள்ள வரணும். அடுத்தது என்ன? சமுதாயத்தில் நல்லிணக்கம். சமுதாயத்தில் நல்லிணக்கம் நம்ம சங்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அன்னைக்கு மகாத்மா காந்தி 1934 சங்க முகாம் பார்த்தப்ப அதை பார்த்து உணர்ந்து சொல்லி இருக்கிறாரு. பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு. சங்கத்தோட சுயம் சேவை மனசுல இல்ல, அது சமுதாயத்துல கொண்டு வரணும். 1969 உடுப்பியில பெரிய பெரிய துறவிகள் மகான்கள் எல்லாம் கூட்டு வச்சு அங்க தீர்மானம் போட வச்சோம். பரமஜி குருஜி தலைமையில தீர்மானம் போட்டாங்க. என்ன? இந்துக்கள் எவருமே தாழ்ந்தவராகார் அப்படின்னு சொல்லி. யாரும் தாழ்ந்தவர் இல்லை. நான் ஹிந்து பதிதோ பவே அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதுக்கு அடுத்த சரத்தங்க சொன்னார், உலகத்துல தீண்டாமை பாவம் இல்லை என்றால் உலகத்தில் வேறு எதுவுமே பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அழியணும். மொத்த சமுதாயம் முன்னாடி பேச வச்சிருந்தாங்க. அத்தனை பேரும் பாரத தாயினுடைய குழந்தைகள். நம்ம குடும்பத்துல மாற்றம் வரணும். போன ஆண்டு தீபாவளி அன்னைக்கு ஒரு வீட்டுல நடந்த சம்பவம், நான் அதுக்கு சாட்சி. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுல இருக்க 2 தம்பிகள், ஒருத்தர் வந்து நாக்பூர் கேம்ப் முடிச்சோம், இந்த செகண்ட் இயர் கேம்ப் முடிச்சோம். அவரோட 2 மருமகள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அப்பா காலம் ஆயிட்டார். தீபாவளிக்கு சாமிக்கு படைச்சாச்சு. எல்லா மகன் மருமகள் எல்லாம் விழுந்து கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அப்புறம் வாசலை நோக்கி ஒரு சவுண்ட் விட்டாங்க, அம்பேத்கர் உள்ளவா அப்படின்னாங்க. என்னடா அம்பேத்கரை கூப்பிடுறாங்க அம்மா? வெளியே ஒரு ஆள் அப்படியே வணக்கம் சொல்லிட்டே நின்று இருந்தார். அவருக்கு 50 வயசு இருக்கும், இந்த அம்மாவுக்கு 60 வயசு. உள்ளவா அப்படின்னாங்க. அந்த ஆள் உள்ள வந்தார். விழுந்து கும்பிடு அப்படின்னாங்க. கும்பிட்டாங்க. எல்லாரும் உட்காருங்க சாப்பிடுறதுக்கு. அம்பேத்கர் நீ உட்காரு, நம்மள மாதிரி மனுஷன் தானே, நீ உட்காரு. அப்போ குடும்பத்துக்குள்ள மாற்றம் இது வரணும். சமுதாயத்துல மாற்ற வரணும், குடும்பத்துக்குள்ள மாற்ற வரணும். ஏற்றத்தாழ்வு எண்ணங்கள் அகல வேண்டும். அடுத்தது வெளியில போனா இயற்கை. ஏன் இந்த வயநாடு நிலச்சரிவெல்லாம் ஆச்சு? மனுஷனுடைய பேராசை. அங்க இருக்க இயற்கையான மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு தேயிலை தோட்டமாக்கலாம். அது மண்ணை பிடிச்சு வைக்காது இல்லையா? அதனால இயற்கையை நேசிக்கணும், இயற்கையோட இணைஞ்சு வாழணும்னு சொன்னாங்க இல்ல, எனக்கு முன்னாடி பேசும் ஐயா. அதனால இந்த இயற்கையை பராமரிக்கிறது அதுவும் கூட நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கலாமே. நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு யூனிட் எலக்ட்ரிசிட்டியும் இயற்கையை பாதிக்குது. நாம கொஞ்சம் சிக்கனப்படுத்தினா அது இயற்கையை பாதுகாக்கும். என்கிட்ட காசு இருக்கு, எத்தனை யூனிட்டா இருந்தாலும் என்னால பே பண்ண முடியும் நினைக்கலாம். ஆனா இயற்கை வளங்களை நாம அதை காப்பாற்றணும்னு சொன்னா நாம சிக்கனமா பயன்படுத்தணும். தேவையில்லாத எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தக்கூடாது, தேவையில்லாம தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. நம்மகிட்ட காசு இருக்கலாம். ஒரு முறை ஒரு சம்பவம் ஒண்ணு படிச்சேன். ஜெர்மனியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல மிச்சம் வச்சுட்டு எழுந்து வந்துடுறாங்க 2 பேர் நம்ம ஆளு. உடனே ஒரு அம்மா வந்து அப்செக்ட் பண்றாங்க, ஏன் வேஸ்ட் பண்றீங்க? மைண்ட் யுவர் பிசினஸ்ன்றார் நம்ம ஆளு, உன் வேலையை பாருங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்துருச்சு. அப்புறம் நான் பிடிச்சி ஃபைன் போட்டாங்க. இவன் சொல்ற, நாங்க காசை பே பண்ணிருக்கேன், நீ வந்து பணத்தை வச்சுக்கலாம், பணம் உன்னோடதா இருக்கலாம், வளம் வந்து தேசத்தோடது, அதை வேஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். இந்த உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படுத்தணும். நம்ம ஊர் சுத்தமா இருக்கணும். நம்ம ஊர்ல இருக்க இயற்கை பாதுகாக்கப்படணும், மரங்கள் பாதுகாக்கப்படணும். இதுக்கெல்லாம் நாம வேலை செய்ய வேண்டியது. அதுக்கு அடுத்து கடைசியில 4வது விஷயம், நாம யாருங்கிற கிரைசிஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. நான் யாருங்கிறதுலே குழப்பம். என்னைக்கு நாம யாரு, நமக்கு பொருத்தமான விஷயங்கள் என்ன, நம்முடைய வழிமுறைகள் என்ன, நம்முடைய மொழி என்ன, அதுக்கு மேல பெருமிதமும் கௌரவமும் ஏற்படுதோ, எதை நாம கடைபிடிக்கணும்னு நம்மோடதை கடைபிடிக்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ பாருங்க. ஒரு பையன்கிட்ட போய், தம்பி உனக்கு படிக்க தெரியுமா? தமிழ் தெரியாது சார், பெருமையா சொல்றான். ஆனா எந்த பையனும் இங்கிலீஷ் தெரியாதுன்னு பெருமையா சொன்னதே கிடையாது. அவனுக்கு இங்கிலீஷும் தெரியறது இல்லை, அது வேற விஷயம். ஏபிசிடி தெரிஞ்சவெல்லாம் இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கா பலர்லாம். ஆனா யாரும் பெருமையா சொல்றது, தமிழ் தெரியறதுல பெருமையா சொல்றது.
ஆக தமிழ் நம்ம சுய கௌரவம், நம்ம தாய்மொழி, நம்முடைய கலாச்சாரத்தோட அடையாளம் தெய்வீக தமிழ். அதே மாதிரி நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் அத்தனையிலும் நாம் நாமாக ஆக வேண்டும். நமக்கு எது பொருத்தமானது? கனடாவில இருந்து ஒரு பேராசிரியர் வந்தார். அவர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபசர். அவர் நம்ம மாணவர்கள் படிச்சுக்கிட்டு புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு, என்ன நீங்க அமெரிக்கன் புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க நாங்களே படிக்கிறது இல்ல? அமெரிக்காவுடைய கல்ச்சர் வேற, கனடாவுடைய கல்ச்சர் வேற. ஆனா நாம மட்டும் அமெரிக்கன் கல்ச்சர் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஆகவே நம்முடைய கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் உகந்த வழிமுறைகள், உகந்த தந்திரங்கள். ஆகவே ஸ்வ தந்திரம், இது நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கு. ஆகவே இன்னும் பணிகள் நிறைய பாக்கி இருக்குது. இதோ காஷ்மீர் பிரச்சனையும் ராமர் கோயில் பிரச்சனையும் தீர்ந்த உடனே எல்லாமே தீர்ந்துடல. நாம் நாமாக ஆக வேண்டும். அனைத்திலும் ஸ்வதேசி. கடைசியா ஒரு விஷயம், சிங்கப்பூர்ல ரோடு அழகா இருக்கு. அங்க இருக்க மக்கள் யாரும் குப்பையை போடுறது இல்லை. நாம தான் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே குப்பை தூக்கி ரோட்ல போடுவோம். போலீஸ்காரன் இருக்கானான்னு பார்த்துட்டு ரோட கிராஸ் பண்ணுவோம், சிக்னலை பார்த்துட்டு இல்ல. சோ நாமே விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே இந்த ஜனநாயகத்துக்கும் இந்த இன்னைக்கு இருக்க நாகரிகத்துக்கும் அதுக்கும் பொருத்தமானவர்களாக நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். நமக்கும் சில கடமைகள் இருக்கு. ஆக குடிமக்களுடைய கடமைகள் இது எத்தனை அரசாங்கம் வந்தாலும் சரியாகாது. ஒவ்வொரு மனிதனையும் பொறுப்புள்ளவனாக மாற்ற வேண்டும். இந்த தேசத்தின் மீது பெருமதி உள்ளவனாக, தேசபக்தி உள்ளவனாக, பண்பாடு உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு மனிதனையும். அப்படிங்கிறதுக்காக தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இப்பவும் வேலை செய்துட்டு இருக்கு. இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த வேலையை செய்யலாம் நாம. ஆகவே சங்கத்தினுடைய வேலை 100 வருடங்களா தொடர்ந்து நடந்துகிட்டு வந்திருக்கு. ஆரம்பத்தில் 1947 வரைக்கும் பேச்சு மூச்சு எல்லாம் தனி மனித நிர்மாணம். 47க்கு அப்புறம் கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் இயக்கங்கள் ஆரம்பிச்சோம். ஆனாலும் கூட 1989 வரைக்கும் ஒரே வேலை தான். மனித நிர்மாணம், தேசபக்தி உள்ள, தன்னம்பிக்கை உள்ள, தைரியம் உள்ள, கட்டுப்பாடு உள்ள, ஒழுக்கம் உள்ள மனிதர்களை தயார் பண்ற ஒண்ணுதான் வேலை. முதுகெலும்பை மட்டுமே உருவாக்கணும். அந்த மாதிரி முதுகெலும்பா இருக்கக்கூடிய சங்கத்துடைய சுயம் சேவர்கள் ஒவ்வொரு நாளும் தினசரி ஷாக்காவில தங்களை தாங்களே பக்குவப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த வேலை முறைதான் இந்த முழு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு. இன்னைக்கு அதை பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் அப்படி 89க்கு அப்புறம் சமுதாயம் பக்கம் திருப்பி பார்க்க ஆரம்பிச்சோம். பொதுமக்கள் மத்தியில தொடர்பு பண்றதுக்காக சேவை, சம்பர்க்க, பிரச்சார துறைகளை உருவாக்கணும். இனி விட போறதில்லை. முழு சமுதாய மாற்றம். இந்த சமுதாயம் முழுக்க மாறியே ஆக வேண்டும். அதுக்காகத்தான் இந்த 5 துறைகள். அதுவும் நம்மிடமிருந்து ஆரம்பிப்போம். சுயம் சேவகருடைய வழக்கம், பிஃபோர் டிரான்ஸ்ஃபார்மிங் தி வேர்ல்ட், டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப், பி அண்ட் மேக். ஆகவே சங்கத்தினுடைய பணிகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. வருங்காலத்துல இந்த விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்ச சங்கம் நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் சாதிக்கும். ஆகவே இந்த சங்கத்துடைய வேலை ரொம்ப எளிமையானது. இந்துக்கள் தொடர்ந்து சந்திக்க வேண்டும், அங்கங்கே சந்திக்க வேண்டும். ரொம்ப எளிமையானது, அத்தியாவசியமானது, எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். கண்ணும் காதும் எப்படி வேலை செய்யணும்னு முழுசா கண்டுபிடிக்க முடிக்கல. ஆனா இதயம் வேலை செய்யறது எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சுருங்கி சுருங்கி விரிகிறது. அது ரொம்ப எளிமையான வேலை, அத்தியாவசியமான வேலை இதயம் செய்யுது. அதே மாதிரியே ஷாக்கா தினசரி சந்திக்கணும், வாரம் ஒரு முறை சந்திக்கணும். அப்படி நம்ம பகுதியில இதுல முழு நம்பிக்கையோட ஈடுபடுவோம். இந்த தேசத்துடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். வருங்கால பாரதம் உலகத்துக்கு வழிகாட்டும். பாரத் மாதா கி ஜெய்.